வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்திய அரசியலுடைய அடுத்த கட்ட பரபரப்பை மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா தான் இண்டன்பர்க் அறிக்கை வெளியே இருக்கு. ஏற்கனவே ஒரு 18 மாதத்துக்கு முன்பு இது வந்தது. அப்போது இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்பொழுது மறுபடியும் அது வெளிவந்திருக்கு. இப்ப இந்த இண்டன்பர்க் அறிக்கை இந்த முறை வெளிவந்திருக்குது செபியை டார்கெட் பண்ணுது. குறிப்பா செபியினுடைய நேர்மையை டார்கெட் பண்ற அளவுல இந்த விஷயம் வந்திருக்கு. எதிர்கட்சிகள் ரொம்ப வலிமையா இந்த விஷயத்துல கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாங்க. குறிப்பா ராகுல் காந்தி, காங்கிரஸ் உள்ளிட்டவங்க ரொம்ப ஷார்ப்பா தங்களோட கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாங்க. இந்த விஷயத்துக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிஷன் அமைக்காட்டி விரைவில் நாடு தழுவிய போராட்டத்தை இந்திய கூட்டணி முன்னெடுத்து இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் பொறுப்புணர்ந்து பேசி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். வேலியே பயிரை மேய்ந்து விட்டால் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? IRDAA என்பது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அது எதை செய்கிறது என்று சொன்னால், ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் எல்லாம் ஏதாவது தவறு செய்கிற பொழுது அல்லது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்கு தடுமாறுகிற போது இந்த IRDAA நேரடியாக தலையிட்டு அந்த டிஸ்பியூட்டை சரி பண்ணி வைப்பாங்க. அதுதான் ரெகுலேட்டரி பாடி இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு. இப்ப வங்கிகளுக்கு, நீங்கள் வங்கிகளை நம்பி பணம் செலுத்துகிறீர்களா என்று கேட்டால் ஆம் என்பதுதான் பதிலாக இருக்கும். ஆனால் விவரம் அறிந்தவர்கள் சொல்வார்கள், ரிசர்வ் வங்கியினுடைய கட்டுப்பாட்டில் வங்கி இயங்குகிற காரணத்தால் நான் வங்கியை பார்ப்பதில்லை, ரிசர்வ் வங்கி என்ன சொல்கிறது என்பதை கேட்டு நான் அந்த வங்கிகளில் முதலீடு செய்கிறேன் என்றுதான் சொல்வார்கள். அதுதான் உண்மையும் கூட. நாளை ஒரு வங்கி தவறு செய்தால் ரிசர்வ் வங்கி அதை சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறது. ரிசர்வ் வங்கி அதற்கு பொறுப்பேற்கிறதா இல்லையா என்பது அடுத்த கட்ட கேள்வி. ஏனென்று சொன்னால், இப்போது தன்னாட்சி அமைப்புகள் எல்லாம் சீர்கெட்டு பாழ்பட்டு போயிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ரிசர்வ் வங்கிக்கும் நாளைக்கு என்ன நிலைமை என்பது யாருக்கும் தெரியாது. ஆனாலும் ரிசர்வ் வங்கி வங்கிகளினுடைய மானிட்டரி பாடியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அமைப்பு தான் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் செபி. இன்றைக்கு செபியே இவ்வளவு பெரிய முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறது என்பது நாடு தழுவிய மக்களிடத்துல, அதிலும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யக்கூடிய, அதை ஒட்டி தொழில்களை முன்னெடுக்கக்கூடிய, ட்ரேடிங் என்று சொல்லப்படுகிற அந்த வியாபாரங்களை முன்னெடுக்கக்கூடியவர்கள் ஒரு அச்ச உணர்வில் உறைந்து போயிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கோடிக்கணக்கானவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். சிறிய அளவிலான முதலீடுகளாக இருந்தாலும் சரி, பெரிய அளவிலான முதலீடுகளாக இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கானவர்கள். மேனிபுலேஷன் நடந்திருக்குன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அந்த வார்த்தை கூட ரொம்ப சரியான வார்த்தையாக இருக்குமா என்று கேட்டால் இல்லை. என்னை பொறுத்தவரையில ஹிடன்பர்க் சொல்லி இருக்கிற வார்த்தை தான் ரொம்ப சரி. மேனிபுலேஷனை கடந்து அவர்கள் ஒரு வார்த்தையை தங்களுடைய கட்டுரையில் குறிப்பிடுகிறார்கள். ஆர்டிபிஷியலி இன்ஃப்ளேட் இன் ஷேர்ஸ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, செயற்கையாக பங்குகளை உயர்த்தி இருக்கிறார்கள். அதற்கு செபி துணை போயிருக்கிறது. செபிக்கு ஏன் இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்திருக்குன்னு கேட்டா, செபியினுடைய நெருக்கடி அல்ல இது. செபிக்கு நேரடியான நெருக்கடி அல்ல. ஏன்னா செபி ஒட்டுமொத்தமாக சிதலம் அடைந்திருக்கிறதா என்பதை இனிமேல் தான் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். ஆனால் செபியினுடைய தலைவராக இருந்த மாதவி பூரி புட்ச் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால், அதானியினுடைய ஆப்ஷோர் நிறுவனங்களாக, ஷெல் கம்பெனிகளாக இருக்கக்கூடிய நிறுவனங்களில் சிங்கப்பூரில் இருந்து நேரடியாக முதலீடு செய்திருக்கிறார். சிங்கப்பூரில் 2013ஆம் ஆண்டே இவரும் இவருடைய கணவர் தவால் புட்சும் நிறுவனத்தை துவங்குகிறார்கள். அந்த நிறுவனத்தின் சார்பில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றது என்பது செய்தி. இதை அவர்கள் மறுக்கிறார்கள். மறுக்கும் போது என்ன சொல்றாங்க, ஒரு ஒரு குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிக்கிற போது அவர்கள் தரப்பில் இருக்கிற நியாயத்தையும் நம்ம கேட்கத்தானே வேணும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, 2018 அனில் அக்கூஜா எங்களுடைய வழிகாட்டியாக இருந்து, எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்து, அனில் அக்கூஜா தான் அந்த நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்கு எங்களை இட்டு சென்றார். நாங்க 2018 எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய பங்குகளை எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டோம்னு. மகிழ்ச்சி. 2018 வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஆனா 2018 வித்ட்ரா பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு முன்பு 2017 நம்ம லைஃப் டைம் மெம்பர் ஆஃப் செபியா நியமிக்கப்பட்டாங்க. ஆயுட்கால உறுப்பினராக செபிக்கு நியமிக்கப்பட்டு விட்டார். 2018 வெளிவர்றாங்க. ஆனா நாங்க பங்குகளை வெளியேற்றிக்கிட்டோம்,
திரும்ப பெற்றுக்கொண்டோம் என்கிற செய்தி உண்மையா என்று கேட்டால் இல்லை. ஏன்னா இவங்க ஒரு மின்னஞ்சலை இவங்களுடைய மின்னஞ்சல் முகவரியிலிருந்து அனுப்புறாங்க. மாதவி பூரி புஷ் ஒரு மின்னஞ்சலை அனுப்புகிறார். அந்த மின்னஞ்சலையும் வெளியிட்டு இருக்கிறது ஹிடன்பர்க் நிறுவனம். அதான் அங்க முக்கியமான செய்தி. அந்த இதுல மின்னஞ்சல் என்ன சொல்றாங்க, என்னுடைய பங்குகள், என்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய பங்குகளை எல்லாம் என்னுடைய கணவர் பெயருக்கு மாற்றுவதற்கு நான் இதன் மூலமாக உங்களுக்கு தகவல் தருகிறேன் என்கிற செய்தியை அவர் சொல்கிறார். இப்ப நீங்க ஷேர் வச்சிருந்தா என்ன, உங்களுடைய கணவர் ஷேர் வச்சிருந்தா என்ன, மொத்தத்தில் நீங்கள் ஷேர் ஹோல்டரா இருக்கிறீங்க. சோல் ப்ரொப்ரைட்டரி யார் சார்? 2 பேரும் ஒண்ணு தானே. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தானே அந்த நிறுவனம். இப்ப இந்த நிறுவனம் தான் பிரதானமான ஸ்டாக் மேனிபுலேஷனை செய்தாங்க, இந்த ஆர்டிபிஷியல் இன்ஃபிளேட் செய்தாங்கன்னு சொல்றாங்க. ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அல்லவா, இந்த நிறுவனம் தான் செய்தாங்கன்னு. அனில் அக்கூஜா யாருக்காக பணியாற்றினார் என்கிற செய்தியையும் ஹிடன்பர்க் சொல்கிறது. யாருக்கு பணியாற்றினார் என்று கேட்டால் வினோத் அதானிக்கு பணியாற்றி இருக்கிறார். வினோத் அதானியினுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய ஐபிஇ பிளஸ் நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி, கூடுதல் இயக்குனர், 2 பணிகளையும் அவர் பார்த்திருக்கிறார். அந்த நிறுவனத்துக்கு இயக்குனர் யார் என்று கேட்டால் வினோத் அதானி தான். இந்த வினோத் அதானியினுடைய ஐபிஇ பிளஸ் நிறுவனம் தான் மொரீஷியஸ் போன்ற நாடுகளில், பெர்முடா போன்ற நாடுகளில் இருந்து வரி ஏய்ப்பு செய்து முதலீடுகளை ஈர்த்தார்கள். முதலீடுகளை ஈர்த்தது மட்டுமல்ல, பங்கு வர்த்தகத்தில் 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஸ்டாக்கை 40 ரூபாய் 45 ரூபாய்க்கு விட்டு இருக்கிறார்கள். அதனாலதான் அந்த வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஆர்டிபிஷியலி என்று சொல்கிற அந்த செய்தி இருக்குது அல்லவா, செயற்கையாக இவர்கள் அந்த பங்குகளை உயர்த்தி இருக்கிறார்கள்னு. நான் என்ன கேட்கிறேன்னா, 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் செய்தியை ஹிடன்பர்க் சொன்னது. அப்போ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு அந்த விசாரணையில் கௌதம் அதானிக்கு சொந்தமான அல்லது வினோத் அதானியையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அதானி நிறுவனங்கள் இந்த தவறுகளை செய்யவில்லை என்று செபி சொன்னதா இல்லையா? விசாரணை நடத்தப்பட்டதாக சொன்னதா இல்லையா? அப்போது செபியினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்தவர் யார் என்கிற கேள்வி இருக்கு. நீங்க ஏற்கனவே ஒரு இன்வெஸ்டரா அந்த நிறுவனத்தோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறீங்க. அந்த நிறுவனத்தோடு பணியாற்றியது மட்டுமல்லாமல் அந்த நிறுவனத்தினுடைய பிரதான பங்குதாரராக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் என்கிற எல்லா செய்திகளும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. இப்பதான் நாட்டு மக்களுக்கு தெரிந்திருக்கு. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறவங்களுக்கு, ட்ரேடிங் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கக்கூடிய அந்த செய்தி தான். நீங்க என்ன செய்திருக்கணும்? உள தூய்மையோடு, நான் இந்த பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்கிறேன், நான் இந்த விசாரணையை நடத்த மாட்டேன், வேறு ஒரு குழுவை அமைத்து விசாரணை செய்யுங்கள்னு இந்த அம்மா மாதவி பூரிப்பு சொல்லி இருக்க வேண்டுமா இல்லையா? சொல்லி இருந்தால் இந்த விசாரணை நியாயமாக நடந்திருக்கும். மாறாக ஒரு செய்தி, மிக முக்கியமான செய்தி, இவர்கள் தலைவராக செபிக்கு எப்ப சேர்பர்சனா இவங்க வர்றாங்களோ, வந்ததற்கு 6 மாத இடைவெளிக்குள் அவர் சந்தித்த முதல் தொழிலதிபர் அல்லது இதுவரை சந்தித்திருக்கிற தொழிலதிபர்களிலேயே குறிப்பிடத்தக்க நபர் யார் என்று கேட்டால் கௌதம் அதானி தான். நீங்க எதற்காக கௌதம் அதானியை சந்திச்சு பேசுனீங்கிறதுக்கு இதுவரைக்கும் நீங்க விளக்கம் கொடுக்கல. இதை விட இன்னொரு கூடுதலான செய்தி ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த ஐபிஇ பிளஸ் நிறுவனத்துல இவங்க முதலீடு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டோமா, இவங்க 2017 லைஃப் டைம் மெம்பர் ஆகுறாங்க. அதன் பிறகு தலைவர் ஆகுறாங்க. இவங்க தலைவரான பிறகு 2 கூட்டங்களில் பங்கேற்று பேசுகிறார். ஏப்ரல் 2024ஆம் ஆண்டு ஒரு கூட்டம், CIA என்கிற அமைப்பினுடைய கார்பரேட் சப்மிட். அதுல சொல்றாங்க, ஜிடிபிக்கு இணையாக REIT வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. ஜிடிபிக்கு இணையாக REIT வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. எனவே ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் முதலீடு செய்யக்கூடியவர்கள் அதிகமாக வேண்டும். ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் அதிகமான முதலீடுகள் சேர்க்கப்பட வேண்டும். அப்போதுதான் அது முன்னேற்றம் அடையக்கூடிய வளர்ச்சியாக பங்கு சந்தையில் இருக்கும். யாருக்கு? REITக்கு இருக்கும்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. பங்குதாரர்களுக்கு வளர்ச்சி இருக்கும்னு சொல்லிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், REITக்கு நீங்க ப்ரமோஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீங்க ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் போல REITயை நீங்க ப்ரமோட் பண்ணிருக்கீங்க. இந்த கூட்டத்தில் மட்டுமா என்று கேட்டால் இல்லை. 2022 மார்ச் மாதம் இந்த அம்மா தலைவரானதுக்கு பிறகு 2024 ஏப்ரல்ல நடந்த கூட்டம் மட்டுமல்ல, 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்த ஒரு கூட்டத்திலையும் இதே பேசி இருக்கிறார். அது என்னன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அசோசியேஷனுடைய ஒரு ஈவெண்ட்ல இந்த அம்மா கலந்துகிட்டு இதே செய்தியை பேசுறாங்க. இப்ப இந்த REIT என்ன பணியை செய்யறாங்க, அவங்களுடைய வேலை என்ன, அவங்க ஏன் இதை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான்,
இந்த அம்மா எவ்வளவு கரப்டடா மாறி இருக்கிறாங்க, செவியை எந்த அளவுக்கு சிதலமடைய செய்திருக்கிறார், செவியை எந்த அளவுக்கு தன்னுடைய சுயலாபத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார்னு தெரியும். REIT என்பது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இந்த போர்ட்போலியோவை புதிதாக உருவாக்குறாங்க மார்க்கெட்ல. உருவாக்கி இதுக்கு ஒரு IPO கிரியேட் பண்றாங்க. அதனுடைய முதல் நிறுவனம் அந்த REIT போர்ட்போலியோல முதல் நிறுவனம் பங்கு சந்தையில் யார் என்று கேட்டால் பிளாக் ஸ்டோன் நிறுவனம். இந்த பிளாக் ஸ்டோன் நிறுவனம் தங்களை IPOக்கு கொண்டு வந்ததற்கு பிறகு, முதல் IPOக்கு பிறகு அவர்கள் செய்கிற பணி என்ன தெரியுமா? தங்களுடைய நிறுவனத்தினுடைய கௌரவ ஆலோசகராக மாதவி பூரி புட்சினுடைய கணவர் தபால் புட்சை நியமிக்கிறாங்க. அதற்கு முன்பு பங்கு சந்தையில் அவருக்கு ஏதாவது அனுபவம் இருக்கிறதா என்று கேட்டால் எந்த அனுபவமும் இல்லை. இதற்கு முன்பு வேறு ஏதாவது நிறுவனங்களில் இது போன்ற கௌரவ ஆலோசகராக இருந்திருக்கிறாரா என்று கேட்டால் அதுவும் இல்லை. அப்போ நீங்க ஒரு போர்ட்போலியோவை உருவாக்கி ஒரு IPO வந்ததற்கு பிறகு அதை உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி நீங்க ப்ரமோட் பண்றீங்க. நீங்க ப்ரமோட் பண்றதுக்கு உங்களுக்கு பிரதிபலனாக என்ன செய்யப்படுகிறது? உங்களுடைய கணவர் அந்த நிறுவனங்களினுடைய ஆலோசகராக நியமிக்கப்படுகிறார். இதை விட ஒரு சிறந்த உதாரணம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? நான் கேட்கிறேன் சார், நம்ம ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுதுங்கிறத ஏற்கனவே பேசணும் மானிட்டரி பாடியா. ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் எல்லோருக்கும் ஆளுநர் தானே, எல்லா வங்கிகளுக்கும் ஆளுநர் தானே. அவர் 2 கூட்டங்கள்ல போய் ஒரு குறிப்பிட்ட தனியார் வங்கியினுடைய பெயரை சொல்லி, இந்த வங்கியில நீங்க முதலீடு போட்டீங்கன்னா பன்மடங்கு லாபம் பெற முடியும், முதலீடுகளை இந்த வங்கிகளுக்கு ஈர்த்து கொடுங்கள்னு அங்க இருக்கக்கூடிய ஏஜென்சிகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு செய்தியை பரப்புவார் என்று சொன்னால், மற்ற நிறுவனங்களினுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? வங்கிகளினுடைய நிறுவனம் எந்த அளவுக்கு நடுநிலைமையோடு இவர் நடந்து கொண்டிருக்கிறார் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அந்த கவர்னருடைய இல்வாழ்க்கை துணை, அதாவது கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ, இவர் எந்த வங்கியை ப்ரொமோட் பண்றாரோ அந்த வங்கியில கௌரவ ஆலோசகர் பொறுப்பு தரப்பட்டா நீங்க எப்படி இதை எடுத்துக்குவீங்க? அதே மாதிரி தானே இதுவும். ரெகுலேட்டரி பாடியாக இருக்கிற செபியினுடைய தலைவர் ஒரு போர்ட்போலியோவை IPOவை ப்ரமோட் பண்றாங்க சார். ப்ரமோட் பண்றதனுடைய பலனாக அந்த பிளாக் ஸ்டோன் நிறுவனத்துக்கு இவர் ஆலோசகராக நியமிக்கப்படுகிறார். இன்னொரு அதிர்ச்சி செய்தி ஹிடன்பர்க் சொல்லுது. அதனால்தான் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு விசாரணை வேண்டும்னு கேட்கிறாரு. இதுக்கு மத்திய அமைச்சர்கள் எல்லாம் பெரிய துரோக அமைப்பு இது. இந்த அமைப்புக்கு துணை போயிருக்கிறது காங்கிரஸ், ஒரு தேச துரோக செயல். இப்ப முன்னாடி எல்லாம் பாஜக குறித்து பேசினால்தான் தேச துரோகம், இப்ப அதானி குறித்து பேசினாலே தேச துரோகம் ஆகிவிட்டது. தேச துரோகம் எந்த அளவுக்கு மலிந்து விட்டதுன்னு பார்க்கணும். இப்போ அதானி குறித்து பேசுவதே தேச துரோகம்னு மகுவா மைத்ராவை நாடாளுமன்றத்திலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். இப்போது அவர்கள் செய்திருக்கிற ஊழலை அம்பலப்படுத்தினால் அதையும் தேச துரோக கணக்கில் சேர்க்கிறார்கள். இந்த முதல் IPO சொன்னோம் இல்லையா, REIT, அந்த REIT முதல் IPO பிளாக் ஸ்டோன் நிறுவனத்தை பேக்கப் பண்ண நிறுவனம் யாருன்னு கேட்டா அதானியினுடைய ஒரு ஷெல் கம்பெனி தான் அதை பேக்கப் பண்ணிருக்கிறாங்க. இப்ப எங்க அந்த பாயிண்ட்ல நிக்குது பாருங்க. கௌதம் அதானி போய் இவரை சந்தித்தது, அதானியினுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய வினோத் அதானியினுடைய மேற்பார்வையில் இயங்குகிற நிறுவனத்தில் இவர்கள் 90% பங்குகளை வைத்திருந்தது. அந்த நிறுவனம் பேக்கப் பண்ணக்கூடிய இன்னொரு பேக்ஸ்டோன் நிறுவனம் என்று சொல்லப்படுகிற ஒரு ரியலேட்டார் நிறுவனத்துக்கு இவர் ஆலோசகராக போனது. இப்படி ஒட்டுமொத்தமாக கடந்த 10 ஆண்டுகளாக பங்கு சந்தையில் பல்வேறு மாற்றங்களை செயற்கையாக ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஊழலை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது ஹிடன்பர்கினுடைய அறிக்கை மூலமாக தெரிய வந்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன், கிட்டத்தட்ட 48 மணி நேரம் கடந்துச்சு சார். இதுவரை இந்திய அரசோ அல்லது ஒன்றிய நிதித்துறை அமைச்சரோ வாய் திறந்திருக்கிறார்களா? நீங்கள் தானே பேசி இருக்க வேண்டும். ஏன் இதுவரை நீங்கள் வாய் திறக்கவில்லை? உங்களுடைய கள்ள மௌனம் எதை சாதிக்கிறது? நிதியமைச்சரோ பிரதமரோ வேற யாரும் அதை பத்தி பேசல. பாஜகவுடைய மற்ற அமைச்சர்கள் குறிப்பிடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க குறிப்பிடுறாங்க. இந்தியாவுடைய பொருளாதார பாதுகாப்புக்கு மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்ற மாதிரி விஷயத்தை இதை போக்கஸ் பண்றாங்க. இதுக்கு ராகுல் காந்தி போன்றவங்க விலை போறாங்க. ராகுல் காந்தி கிட்ட எச்சரிக்கை இருக்கணும் அப்படிங்கிற அளவுல உங்களோட கருத்துல பதிவு செய்யறாங்க. இந்த பொருளாதார தாக்குதலை தொடுத்தது அதானியா, செபியினுடைய தலைவராக இருந்த மாதவி பூரி புட்சா அல்லது ஹிடன்பர்க் நிறுவனமா? ஏன் சார், ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதை ஹிடன்பர்க் நிறுவனம் ஏற்கனவே ஒரு அறிக்கையின் வாயிலாக சொன்னது. ஏற்கனவே சொன்னதா? அது இந்த நாட்டையே உழுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. பல மார்க்கெட் மாற்றங்கள் அதன் மூலமாக சந்தையில மாற்றங்கள் நிகழ்ந்ததை நம்ம பார்த்தோம். பல்வேறு பங்குகள் பெரும் சரிவை சந்தித்தது. ஆனால் ஹிடன்பர்க் அறிக்கையில் சொன்ன செய்திகள் உண்மை இல்லை என்பதை செபி விசாரித்து சொன்னது.
அது குறித்த அறிக்கைகள் வெளிப்படையாக வெளியிடப்பட்டதா? ஹிண்டன்பர்க்கினுடைய அறிக்கை வெளிப்படையாக வந்துருச்சு இல்ல சார்? போன அறிக்கையும் வெளிப்படையாக வந்ததா இல்லையா? இந்த நாட்டு மக்களுக்கு அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி கிடைத்ததா இல்லையா? இந்த முறையும் ஹிடன்பர்க்கினுடைய அறிக்கை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கிறது. அந்த அந்த அறிக்கையை முழுவதுமாக நானே படித்துவிட்டு உங்களுடைய நேர்காணலில் அமர்ந்திருக்கிறேன். ஆனா செபி எந்த விசாரணையை பதிலாக கடந்த அறிக்கைக்கு சொல்லி அதானிக்கும் இதற்கும் தொடர்பில்லை, திட்டமிட்டு அதானியினுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னது அது எனக்கு தெரியாது. இந்த நாட்டு மக்களினுடைய கவனத்துக்கு நீங்கள் எந்த மாதிரியான விசாரணை நடத்தினீர்கள் என்பதை சொன்னீர்களா? இன்னொன்று, விசாரணை நடத்த வேண்டும் என்பதையே செபி எப்போது எடுத்துக்கொண்டது என்பதை நீங்க கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை சொன்னது அந்த பிரச்சனையில். அப்போதுதான் நீங்கள் செபியினுடைய விசாரணைக்கே உத்தரவிட்டீர்கள். அதுவரை ஏன் செபி தூங்கி கொண்டிருந்தது? செபி என்ன செய்து கொண்டிருந்தது? மாதவி பூரி புஷ் தன்னுடைய கணவரை வேறு அதானியினுடைய நிறுவனத்துக்கு ஆலோசகராக அனுப்பலாமா என்கிற தீவிர ஆலோசனையில் இருந்து கொண்டிருந்தார். அதனால் அவர்களால் நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இல்லாத ஒரு சூழலும் மனநிலையும் அவர்களிடத்தில் இருந்தது. நீதிமன்றம் அழுத்தம் கொடுத்ததற்கு பிறகுதான் செபி விசாரணை நடத்தியதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கௌதம் அதானிக்கு புனிதர் பட்டம் கொடுத்தது. இப்போது ஏன் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவை கூட்டி விசாரிக்க கூடாது? என்ன பிரச்சனை உங்களுக்கு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடுவது? சார், ஒரு நாட்டினுடைய பங்குகள் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைகளை அடைந்திருக்கின்றன. நான் என்ன கேட்கிறேன், லட்சக்கணக்கானவர்கள் முதலீடு செய்து நாட்டினுடைய பங்குகள் வந்து மோசமான நிலைக்கு எதன் அடிப்படையில் வந்துருச்சு நீங்க குறிப்பீடுங்கிறது எனக்கு தெரியல. அறிக்கை ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்து ஒரு 18 மாதங்களுக்கு முன்பு வந்தது. அப்போது நாட்டினுடைய பங்கு சந்தையில என்ன மாதிரி தாக்கத்தை உண்டாக்குச்சுக்கிறத நம்ம பார்த்தோம். பட் நேற்றைக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. பங்குகள் ஆரம்பத்துல குறைவை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் உயர்வை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. பெரிய மாற்றங்கள் பங்கு சந்தையில வந்து ஏற்படலன்னு சொல்லி பலரும் தங்களை கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கணும்? பங்கு சந்தையில் மாற்றங்கள் ஒரு பிரச்சனையை குறித்தோ அல்லது ஒரு பிரச்சனையை மையப்படுத்தியோ வருகிற போது ஏற்கனவே ஒரு மாற்றம் நிகழ்ந்து விட்டது. ஹிண்டன்பர்க்கினுடைய முதல் அறிக்கை 2023. அப்போதே மாற்றம் என்பது மார்க்கெட்ல இருந்தது. இப்ப பங்கு சந்தையில மாற்றம் இருக்குன்னு நான் குறிப்பிட்டதற்கான மிக முக்கியமான செய்தி, 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பங்குகள் 40 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கிறது. இது போலியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற பிம்பம். இன்றைக்கே அதனுடைய மாற்றம் இருக்கும் என்று நீங்கள் கருதிவிடக் கூடாது. ஏன்னா மார்க்கெட் பிளக்சுவேஷன்ங்கிறது ஒரே நாளில் அமைந்து விடுவது அல்ல. இப்ப இந்த ஹிண்டன்பர்க்கினுடைய அறிக்கை முழுமையாக உண்மைத்தன்மை என்ன என்பதை வெளிப்படுத்திவிட்டது. இப்ப செபி வாய் திறக்காமலேயே இருக்கிறது. செபியினுடைய தலைவர் வெறும் வாய்மொழி அறிக்கையாக ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். அவர் தரப்பில் விளக்கத்தை தான் தருகிறார். செபி முழுமையாக விசாரணைக்கு உத்தரவிட்டதா? செபியினுடைய முழுமையான விசாரணைகள் நடைபெற்றதா? அதனுடைய பதில் என்ன? ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? நிதி அமைச்சகம் இதுவரை என்ன செய்திருக்கிறதுங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப இந்த பங்குகளை வாங்கியவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அவர்கள் அந்த பங்குகளை இப்போது விற்பதற்கு, சார், இப்ப அதானி வந்து ஒரு ஸ்ட்ராங் போர்ட்போலியோ தான், அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. ஏன்னா அந்த பங்குகள் எல்லாம் ஏர்போர்ட்டினுடைய முதலீடுகள், ஹார்பர்ஸ், இதெல்லாம் அதானியினுடைய முதலீடுகள். என்னை பொறுத்தவரையில இந்த முதலீடுகள் எல்லாம் பெரிய அளவில் சரிவதற்கான வாய்ப்பு, நம்ம நிதர்சனத்தை பேசுவோம், சரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த தைரியத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா எல்லா நிறுவனங்களும் அதானி பக்கம். இப்போ இன்றைக்கு காலையில் கூட யதார்த்தமாக ஒரு நண்பர் பேசி கொண்டிருக்கிற போது சொன்னார், பேசாம ஹிண்டன்பர்க் அதானி வாங்கிட்டாருன்னா வேலை முடிஞ்சு போச்சு, ஏன் இன்னும் வாங்காம இருக்கிறாருன்னு கேட்டார். இதுதான் யதார்த்தமான சூழல். ஏனென்று சொன்னால் இந்த அரசு துணையாக பக்கபலமாக இருக்கிற வரை அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த அரசினுடைய ஆதரவு நிலைப்பாடு மாறுகிற போது, இந்த அதானி குழுமத்தினுடைய நிலைப்பாடுகள் மாற்றம் அடைகிற போது, இந்த 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பங்குகளை 40 ரூபாய்க்கு லட்சக்கணக்கான பேர் வாங்கி இருக்கிறாங்களே, அதற்கு என்ன தண்டனையை இந்த அரசோ அல்லது செபியோ கொடுக்க போகிறது? இன்னொன்று, செபி நம்பிக்கை இழந்திருக்க. நீங்க மார்க்கெட் பிளக்சுவேஷனை மட்டுமே வைத்து முடிவெடுக்க கூடாது சார். செபி நம்பிக்கை இழந்திருக்கிற அமைப்பாக, எப்படி அமலாக்கத்துறை ஒரு நம்பிக்கை இழந்த அமைப்பாக மாறி போனதோ அது போல செபி இப்போது ஒரு நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய அமைப்பாக மாறி போயிருக்கிறது. செபியினுடைய தலைவர் இப்படியெல்லாம் ஒரு மேனிபுலேஷன்ல செய்திருக்கிறாங்கிற குற்றச்சாட்டுக்கு இதுவரை இவர்களால் பதில் சொல்ல முடியாத நிலைமை இருக்கிறது. இதெல்லாம் நாட்டு மக்களை ஒரு அச்ச உணர்வில் ஆழ்த்தாதா? இப்ப நீங்க செபியின் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க, அதானி மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சு இது வந்து பாஜக தொடர்பு இருக்குன்னு குறிப்பிடுறீங்க. இப்ப இது தொடர்பான விஷயம் ஏற்கனவே வெளிவந்த போது, அப்போது
இந்த விஷயம் வந்து பாஜகவுக்கு என்ன விதமான தாக்கத்தை உண்டாக்குச்சு? அரசியல் அரங்கில என்ன விதமான தாக்கத்தை உண்டாக்குச்சுன்ற ஒரு கேள்வி. 2வது இதனால ஏற்பட்ட பாதிப்பு, இது ஒரு பெரிய பாதிப்பு நீங்க குறிப்பிடுறீங்க. இந்த பாதிப்ப மக்கள் எப்படி எதிர்கொண்டாங்க? மக்கள் அந்த பாதிப்பை உணர்ந்திருந்தாங்கன்னா, நிச்சயமா மக்கள் வந்து இந்த விஷயத்த வந்து கையில எடுத்திருப்பாங்க. அடுத்த கட்டம் இது வந்து பாஜகவுக்கு எதிராக திரும்பியிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி எதுவுமே நடக்காம இருக்கு. இது போன்ற விஷயங்கள்லாம் ஒரு அறிவுசார் தளத்துல இயங்குறவங்களும், ஒரு முற்போக்காளர்கள் மட்டும் பேசிக்கிற டாபிக்ஸ் மாதிரி இருக்குது தவிர, மக்களோட டைரக்டா கனெக்ட் பண்ற விஷயம் இல்லாத மாதிரி இருக்கு. இதனால பாஜக வந்து இது வந்து ஒரு பெரிய அளவுல தங்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனையை கருத மாட்டேங்குது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, மக்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை குறித்த போதுமான புரிதலே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நேரடியா ஷேர் மார்க்கெட்ல என்ன பங்குகளா வாங்கியிருக்கோம், நம்ம என்ன போர்ட்போலியோ வச்சிருக்கோமா, இல்ல நம்ம என்ன ஒரு டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த மார்க்கெட்டுக்குள்ள இறங்கி இருக்கிறோமான்னு நினைக்கிறாங்க. அது தவறு. எல்ஐசி போன்ற நீங்கள் முதலீடு செய்திருக்கக்கூடிய அல்லது நீங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் என்று பணம் செலுத்தி இருக்கக்கூடிய பெரும்பகுதியான எல்லா நிறுவனங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல தான் முதலீடு பண்ணிருக்காங்க. நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒவ்வொரு இந்தியரும், அதாவது பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய எல்லா இந்தியர்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த புரிதல் நாட்டு மக்களுக்கு இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. அதனால்தான் இது எங்கேயோ மேட்டுக்குடி மக்களினுடைய பிரச்சனை, கிரீமி லேயர்ஸினுடைய இஷ்யூ. நமக்கு என்ன இருக்கு? நம்ம சம்பளம் வாங்குறோம், குடும்பம் நடத்துறோம், நமக்கு அந்த பணம் போதுமானதா இருக்கு, லோன் வாங்கியிருக்கோம், அந்த கடனை அடைக்கிறோம், எதுக்கு நமக்கு இது தேவையில்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் பாஜக தப்பிக்கொண்டே இருக்கிறது. இந்த புரிதல் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா அதே நேரத்துல இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டே வருகிறது. புதிய திட்டங்களுக்கு நிதி ஆதாரங்களை திரட்ட முடியவில்லையே. இதையெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் பொருளாதார சீர்கேடுகளுக்கு இந்த அரசு பெருநிறுவனங்களின் மூலமாக வித்திடுகிறது, கார்ப்பரேட் நிறுவனங்களின் மூலமாக வித்திடுகிறது. நான் என்ன கேட்கிறேன் சார், ஒரு நியாயமான அரசாக இருந்தால் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்து விட்டது. இந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டு அந்த விசாரணைக்கு பிறகு நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இன்னும் எந்த விதமான விசாரணையுமே நடக்கல. ஒன்றிய அமைச்சர்கள் சொல்றாங்கல்ல, இது வந்து தேச துரோகம், ஹிண்டன்பர்க் செய்வது தேச துரோகம். எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீர்கள்? எதை அடிப்படையாக அவர்கள் அடுக்கடுக்கான இந்த அம்மா அனுப்பிச்ச மின்னஞ்சல் வரைக்கும் ஆதாரமாக கொடுக்குறாங்க சார். இவர்கள் வைத்திருந்த பங்கு எந்த நிறுவனத்தின் பேரில் வைத்திருக்கப்பட்டது என்கிற ஆதாரங்கள் வரை கொடுக்கிறார்கள். அது எங்க இருந்து இயக்கப்பட்டது என்கிற செய்திகள் வரை சொல்லி இருக்கிறார்கள். இவ்வளவு ஆதாரங்களையும் கொடுத்தது 24 மணி நேரத்தில் எந்த விசாரணையும் இல்லாமல் நீங்கள் அப்படியே இடது கையால் ஒதுக்குகிறீர்களே, அப்படியே மறுதளிக்கிறீர்களே. இது அந்த மாதிரி மறுக்கிறாங்க. மாதவி புரிபூச்சி அவங்களே மறுக்கிறாங்களே. பாஜக அமைச்சர்கள் சொல்றதை தாண்டி அவங்களே மறுக்கிறாங்க. அதுல உண்மை இல்லை அப்படின்றது மறுக்கிறாங்க. மாதவி பூரிபூச் மறுத்தது எனக்கு இதுல தொடர்பு இல்லை, நாங்க இந்த பங்குகளை வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க நிலைப்பாட்டை சொல்றாங்க. செபியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஊழலை யார் விசாரிப்பது? செபியினுடைய தலைவர் மீதே குற்றச்சாட்டு சார். அவங்க தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கிறாங்க. அவங்க நிலைப்பாட்டை தெரிவிக்கத்தான் செய்வாங்க, தெரிவிக்காம இருக்க மாட்டாங்க. ரொம்ப பிளாங்காவது ஒரு செய்தியை வெளியிட்டுருவாங்க. அப்படித்தான் பிளாங்கா அவங்க செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இதை ஏன் நிதி அமைச்சகம் இதுவரை வாய் திறந்து கேள்வி கேட்கவில்லைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதற்கு இதுவரை பதில் இல்லை. ஒன்று. இன்னொன்று, நீங்க பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாகவே தொடர்ந்து இயங்குவதன் மூலமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு சீர்கேடு அடைஞ்சிருக்கு. விஜய் மல்லையா நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடிட்டாரு. பெருநிறுவனங்களுக்கு ஆதரவான இருக்கிறத பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா மக்கள் திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசா என் அரசு இருக்கு, அல்லது என் கூட்டணி அரசு தான் இருக்கு. அதனால எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படிங்கிறது அவங்களோட நிலைப்பாடு இருக்கு. இல்ல, நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்பதை லாவகமாக மறந்து விட்டு பேசுகிற பேச்சுத்தான் இது. நீங்கள் போன முறை இருந்த அதே பலத்தோடு இந்த முறை இருக்கிறீர்களா? அதற்கு காரணம் ஹிண்டன்பர்கினுடைய அறிக்கைன்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒட்டுமொத்தமாக நிர்வாக சீர்கேடு, இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, இவை ஒவ்வொரு முறையும் உங்களை பின்னடைவுக்குத்தான் இட்டு செல்கிறது. இந்த முறை கூட நீங்க முதல் மசோதா 3வது முறையாக அரசு அமைந்ததற்கு பிறகு வக்பு சீர்திருத்த மசோதா, அதை நிறைவேற்றிட்டீங்களா? நாடாளுமன்றத்தில் உங்களால் நிறைவேற்ற முடிந்ததா? கூட்டுக்குழுவினுடைய ஆய்வுக்குத்தானே நீங்கள் அனுப்பி இருக்கிறீர்கள். ஏன் கூட்டுக்குழுவினுடைய ஆய்வுக்கு நீங்கள் அனுப்பினீர்கள்? இந்த 11 ஆண்டு கால ஆட்சியில் முதல் முறையாக மோடி கூட்டுக்குழுவினுடைய ஆய்வுக்கு அனுப்புகிறார் ஒரு மசோதாவை. நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த நிலையை உங்களுக்கு இந்த நாடு உருவாக்கி இருக்கிறதே. அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு பின்னடைவு தானே, நீங்கள் பின்னடைவு தானே சந்தித்திருக்கிறீர்கள். இது துவக்கம் தான்.
இன்னும் போக போக அதிகமான பின்னடைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். எந்த விதமான தாக்கமும் மக்களிடமிருந்து வரவில்லை என்பதை நான் ஏற்கவில்லை. அது ஜனநாயகத்தில் தவறான போக்கும் கூட. மக்கள் அவ்வப்போது சரியான தீர்ப்புகளை தருகிறார்கள். அதில் நமக்கு குறையும் இருக்கிறது, நிறையும் இருக்கிறது. அது வேறு. அது அரசியல் மாச்சரியங்களுக்கு உட்பட்டது. ஆனால் அவையெல்லாம் கடந்து மக்கள் 100 விழுக்காடு பாஜகவை அதிகாரத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காகவே இயங்குகிறார்கள் என்பதைப் போல பேசுவது ஒரு தவறான சிந்தனை. அதற்கு இங்கே இடமில்லை. நிரம்ப மக்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாஜக ஆள வேண்டும் என்று நினைப்பவர்களை விட பாஜக ஆளக்கூடாது என்று நினைப்பவர்கள் தான் அதிகம். அப்படித்தான் வாக்கு சதவீதங்கள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இந்த முறை நீங்கள் கூட்டணியினுடைய தயவில் தப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். எதிர்க்கட்சிகள் அனைவரும் சேர்ந்து 240 சீட்ஸ் கூட வரல. பட் பாஜக தனிப்பட்ட முறையில் 240 வந்திருக்காங்க. எப்படி வந்து பாஜக எதிராக மக்கள் இருக்கான்னு சொல்லி சொல்றீங்க? போன முறை எத்தனை இடங்களை பாஜகவுக்கு கொடுத்தாங்க? இந்த 5 மாநில 303 சட்டமன்ற கொடுத்தாங்க. தேர்தலில் எத்தனை இடங்களை இல்ல இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் எத்தகைய வெற்றியை பாஜகவுக்கு கொடுத்தாங்க? ஏன் நாடாளுமன்ற தேர்தல்ல கொடுக்கல? நாடாளுமன்ற தேர்தலில் அத்தகைய வெற்றியை கொடுக்காததற்கு காரணம் என்ன? 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று மோடி பேசினார். ஆனால் 400 இடங்களில் வெற்றியை மக்கள் தந்தார்களா? அறுதி பெரும்பான்மைக்கு கூட பாஜகவை எடுத்துச் செல்லவில்லை மக்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க எல்லா கட்சியும் சேர்ந்து உங்களுக்கு எத்தனை இடங்கள் கிடைத்திருக்கு, பாஜகவுக்கு தனியா எத்தனை இடங்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பேசுனீங்க. இதற்கு முன்பு எல்லா கட்சிகளையும் நீங்கள் எந்த அளவுக்கு காயப்படுத்தி நசுக்கி அவர்களை பலவீனப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டீர்கள். அதையெல்லாம் கடந்த அந்த கட்சிகள் எழுந்து நின்றனவே. அது குறித்து நீங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? இந்திய அரசியல்ல ஒரு தனி கட்சி 200 சீட்ஸ் மேல வாங்குறதுக்கு நீண்ட காலமா அந்த பேட்டர்ன் இல்லாம இருக்கு. அத பாஜக தொடர்ச்சியா 3 முறை செஞ்சிருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் ஆதரவு ஏதோ ஒரு வகையில பாஜக இன்னும் இருக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சார், காங்கிரஸ் வீக் ஆயிடுச்சு, பாஜக ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் சிம்பிளான செய்தி. நான் சமீபத்தில் கூட இன்னொரு நேர்காணலுக்கு சொல்கிற போது, கடந்த 35 ஆண்டுகளில் இதுவரை 200க்கு அதிகமான இடங்களை காங்கிரஸ் பெறவே இல்லை. இது காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய வீக்னஸ் தான். ஒவ்வொரு முறையும் கூட்டணி அரசு அமைகிற போதும் 200க்கு குறைவான இதை காங்கிரஸ் மீட்டுருவாக்கம் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு பாஜகவுக்கு மாற்றாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். காங்கிரஸ் தான் இதை மீட்டுருவாக்கம் செய்து கொண்டு அது குறித்த சிந்தனைக்கு போக வேண்டுமே தவிர, பாஜக முழுமையாக வெற்றி பெற்று விட்டது, பாஜகவை மட்டும்தான் மக்கள் நம்புகிறார்கள் என்பது அல்ல. இந்த தேர்தலிலேயே மக்கள் மாற்றித்தான் சிந்தித்திருக்கிறார்கள், மக்கள் மாற்றத்தை தான் விரும்பி இருக்கிறார்கள் என்பதைத்தான் பாஜகவினுடைய இன்றைய நிலைப்பாடு உணர்த்துகிறது. இப்ப வகுப்பு விஷயத்துல முறையா ஜேபிசிக்காக இறங்கி வந்த பிரதமர் மோடி இப்ப அதானி விஷயம், இண்டன்பர்க் விஷயத்துல இறங்கி வருவாரா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கு பாக்குறீங்க? 100 விழுக்காடு அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். வக்பு மசோதாவுக்கு முன்பு என்ன பேசப்பட்டது? நிச்சயமாக மோடி இதை நிறைவேற்றுவார் என்று எல்லோரும் கருதினார்கள். ஆனால் வேறு வழியே இல்லாமல் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியினுடைய ஆய்வுக்கு அது விடப்பட்டது. கருத்துக்கு குழுக்கள் எல்லாம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இப்போது இன்றைக்கும் நாளைக்கும் இவர்கள் வேண்டுமானால் வீரவசனங்களை பேசிக்கொண்டு வாய்ச்சவடால் பேசுவார்களே தவிர, காங்கிரஸ் தெளிவாக அறிவிச்சிருச்சே, நீங்க பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவினுடைய விசாரணைக்கு உத்தரவிடவில்லை சொன்னால் நாடு முழுவதும் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஏன் அவசர கதியில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை நிறைவு செய்தார்கள் என்பது இப்போது புரிகிறதா? இது போன்ற நெருக்கடிகள் எல்லாம் சந்தித்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் கடை திறந்திருந்தா தானே வாசல்ல வந்து நிப்பீங்க, கடையை நாங்க சாத்திடுறோம்னு இமீடியட்டா சாத்திட்டாங்க. அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. உண்மையிலேயே நாடாளுமன்றம் இப்போது நடந்து கொண்டிருந்தால் நேற்றும் இன்றும் இந்தியாவினுடைய மனநிலை கொதிநிலையில் இருந்திருக்கும். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தை நிலைக்குலைய செய்திருப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சி பதில் சொல்ல முடியாமல் பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடி இருக்கும். ஆனால் நீங்க பாராளுமன்றத்தை பூட்டி விட்டீர்கள். இப்போது எதிர்க்கட்சிகள் எல்லோரும் ஓரணியில் திரண்டிருப்பதனுடைய விளைவை பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த முறை நிச்சயமாக இந்த ஹிடன்பர்க் அறிக்கை குறித்து நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடவில்லை என்று சொன்னால் எதிர்க்கட்சிகளினுடைய நிலைப்பாடு இதை விட இன்னும் வீரியமாக போகும். எனவே பாரதிய ஜனதா அதற்கெல்லாம் தயாராக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நிச்சயமாக அவர்கள் கூட்டுக்குழுவினுடைய விசாரணைக்கு உத்தரவிடுவார். அதை நோக்கி பிரதமர் மோடி நகராரா அல்லது எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய காலகட்டத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு காலமா உங்களை கருத்தில் வழங்கி மிக்க நன்றி. நன்றி.